அன்னையின் கைகள். காட்சி 1. நேர்முகத் தேர்வு. சென்னையின் மையத்தில் உயர்ந்து நின்ற ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி கட்டிடத்தில் கௌதம் என்ற இளைஞன் ஒரு முக்கியமான நேர்முகத் தேர்வுக்கு காத்திருந்தான். அவன் கைகளில் வியர்வை பூத்திருந்தாலும் மனதில் ஒரு நம்பிக்கை ஒளிர்ந்தது. பள்ளி படிப்பு முதல் பட்ட படிப்பு வரை ஒரு மதிப்பெண்ணை கூட இழந்ததில்லை. இப்போது ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் மேலாளர் பதவிக்கு விண்ணப்பித்திருந்தான். முதல் சுற்று நேர்முகத் தேர்வை அவன் சிறப்பாக முடித்திருந்தான். இறுதிச் சுற்று நிறுவனத்தின் முதன்மை நிர்வாகி திரு ரமேஷனுடனான நேர்காணல். ரமேஷ் அறையில் அமைதியாக உட்கார்ந்து கௌதமின் விண்ணப்பத்தை உற்று பார்த்தார். கௌதம், உனது கல்வி சாதனைகள் அபாரம். ஆனால் பள்ளி படிப்பிற்கு உதவித்தொகை ஏதும் பெற்றிருக்கிறாயா என்று கேட்டார். கௌதம் சற்று தயங்கி, இல்லை ஐயா, எனக்கு உதவித்தொகை எதுவும் கிடைக்கவில்லை என்றான். அப்படியானால் உன் தந்தை கல்வி செலவுகளை ஏற்றுக்கொண்டாரா என்று ரமேஷ் மேலும் வினவினார். கௌதமின் முகத்தில் ஒரு மெல்லிய சோகம் தோன்றியது. எனக்கு 1 வயது இருக்கும்போதே என் தந்தை இறந்து விட்டார். என் அம்மா தான் என்னை வளர்த்தார் என்று மெதுவாக கூறினான். ரமேஷ் ஆர்வத்துடன், ஓ, உன் தாயார் எங்கு வேலை செய்கிறார் என்று கேட்டார். என் அம்மா வசந்தி சில வீடுகளில் பாத்திரம் தேய்த்தும் துணி வெளுத்தும் வேலை செய்கிறார் என்று கௌதம் பதிலளித்தான். அவன் குரலில் ஒரு பெருமிதமும் சோகமும் கலந்திருந்தது. ரமேஷ் கௌதமை பார்த்து, உன் கைகளை காட்டு என்றார். கௌதம் தயங்காமல் தன் கைகளை நீட்டினான். அவை மிருதுவாகவும் சுத்தமாகவும் இருந்தன. எந்த புழுதியோ கரையோ இல்லை. நீ எப்போதாவது உன் அம்மாவுக்கு துணிவிலுக்கு உதவி செய்திருக்கிறாயா என்று ரமேஷ் கேட்டார். அவரது குரலில் ஒரு ஆழமான எதிர்பார்ப்பு இருந்தது. கௌதம் தலையசைத்து மறுத்தான். இல்லை ஐயா, அம்மா எப்போதும் என்னை படிப்பில் கவனம் செலுத்த சொல்வார். நீ படித்து முன்னுக்கு வா, மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று அடிக்கடி சொல்வார். ரமேஷ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர், கௌதம், இன்று இரவு ஒரு விஷயம் செய்ய வேண்டும். உன் அம்மாவின் கைகளை சுத்தப்படுத்த உதவி செய். பிறகு நாளை காலை என்னை வந்து சந்திப்பாயாக என்று கூறினார். கௌதமுக்கு இந்த வேண்டுகோள் விசித்திரமாக தோன்றினாலும் அவர் சொன்னதை செய்ய முடிவு செய்தான். காட்சி 2. வீட்டில் ஒரு இரவு. கௌதம் வீட்டிற்கு வந்தபோது சிறிய ஒற்றையறை வீட்டில் அவனது தாய் வசந்தி களைப்புடன் உட்கார்ந்திருந்தார். அவர் முகத்தில் எப்போதும் இருக்கும் புன்னகை அன்றும் ஒளிந்தது. கௌதம், நேர்முகத் தேர்வு எப்படி இருந்தது என்று ஆர்வமாக கேட்டார். நல்லா இருந்தது அம்மா, ஆனால் நிர்வாகி ஒரு விசித்திரமான வேண்டுகோள் வைத்தார் என்று கௌதம் சொல்லி நடந்தவற்றை கூறினான். வசந்தியின் முகத்தில் ஒரு கலவையான உணர்வுகள் தோன்றின. என் கைகளை சுத்தப்படுத்தவா? ஏன் இப்படி ஒரு கோரிக்கை என்று சிரித்தபடி கேட்டார். கௌதம் ஒரு பெரிய தொட்டியில் தண்ணீர் எடுத்து வைத்து தன் தாயின் கைகளை எடுத்து மெதுவாக சுத்தப்படுத்த தொடங்கினான். அவர் கைகளை தொட்டவுடன் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. வசந்தியின் கைகள் சுருங்கி கரண்டு முரடாக காயங்களால் நிரம்பியிருந்தன. சில காயங்கள் இன்னும் ஆறவில்லை. தண்ணீர் பட்டவுடன் வசந்தி சற்று சிலிர்த்தார். அம்மா, இவ்வளோ வலியா உங்களுக்கு என்று கௌதம் கேட்டபோது அவர் மெதுவாக சிரித்து, பழகிவிட்டது கௌதம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்றார். ஆனால் கௌதமின் கண்களில் கண்ணீர் துளித்தது. அவன் முதல் முறையாக தன் தாயின் தியாகத்தை உணர்ந்தான். அம்மா, இவ்வளவு கஷ்டப்பட்டே நீ படிக்க வைத்தீர்களா என்று கேட்டபோது அவன் குரல் நடுங்கியது. வசந்தி மென்மையாக புன்னகைத்தார். கௌதம், உன்னை படிக்க வைப்பது என் கனவு, உன் வெற்றிதான் என் வலிகளுக்கு மருந்து என்றார். அந்த இரவு தாயும் மகனும் நெடுநேரம் பேசினர். வசந்தி தன் இளமை காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்தார், எப்படி ஒவ்வொரு நாளும் கௌதமின் படிப்பிற்காக உழைத்தார் என்பதை பகிர்ந்து கொண்டார். கௌதம் மீதி இருந்த துணிகளை தானே துவைத்து தன் தாயின் பாரத்தை சற்றே குறைக்க முயன்றான். காட்சி 3. மறுநாள் சந்திப்பு. மறுநாள் காலை கௌதம் மீண்டும் ரமேஷை சந்திக்க சென்றான். அவன் கண்களில் ஒரு புதிய ஒளி இருந்தது. ரமேஷ் கௌதமை பார்த்து, நேற்று இரவு என்ன நடந்தது என்று கேட்டார். கௌதம் ஆழ்ந்த மூச்சு எடுத்து, ஐயா, நேற்று நான் முதல் முறையாக என் அம்மாவின் தியாகத்தை உணர்ந்தேன். அவருடைய கைகளில் இருந்த காயங்களை பார்த்தபோது என் படிப்பிற்காக அவர் பட்ட கஷ்டங்கள் புரிந்தன. முதலாவதாக பாராட்டு என்றால் என்னவென்று தெரிந்து கொண்டேன். அம்மாவின் உழைப்பு இல்லை என்றால் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. இரண்டாவதாக ஒருவருக்கு உதவி செய்வது எப்படி என்பதை அறிந்தேன். மூன்றாவதாக குடும்பத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டேன். ஒரு வேலை வெற்றி பெற அதற்கு பின்னால் உள்ள உழைப்பையும் தியாகத்தையும் மதிக்க வேண்டும் என்று கூறினார். ரமேஷ் மெதுவாக புன்னகைத்தார். கௌதம்,
நான் தேடியது இதுதான். பிறரின் உழைப்பை மதிக்க தெரிந்த அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஒரு நபரைத்தான் இந்த பதவிக்கு விரும்பினேன். பணமும் செல்வமும் மட்டுமே லட்சியமாக இருக்கக்கூடாது. நீ இந்த பதவிக்கு மிகவும் பொருத்தமானவன் என்று கூறி